வெல்கம் டு பணியும் வைப்பும். ரயில்வேவோட என்டிபிசி எக்ஸாம் போயிட்டு இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும். எதுக்கு இந்த பர்டிகுலர் வீடியோ இப்போ நான் அப்லோட் பண்றேன் அப்படின்னா, முக்கியமான ரீசன் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்றது. சார் மேத்ல வந்து நான் நிறைய வந்து என்னன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணிட்டு போனேன். பட் எக்ஸாம் ஹால்ல சில கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு என்னன்னே தெரியல. புரிஞ்சுக்கிறதுக்கே வந்துன்னா ரொம்ப டைம் எடுக்குது. அண்ட் ஆல்சோ சில கொஸ்டின் புரியுது. பட் நான் சால்வ் பண்ணணும். ரொம்ப நேரம் டைம் எடுக்குது. 3 நிமிஷத்துக்கு மேலலாம் ஒரு கொஸ்டினுக்கு வந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால எனக்கு நிறைய ப்ரெஷர் வந்துச்சு சார்ன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அப்கமிங்ல உங்களுக்கு வந்து என்னன்னா என்டிபிசி எக்ஸாம் இருந்துச்சுன்னா, இப்போ இந்த வீடு நான் சொல்ல போற வந்து ஸ்ட்ராட்டஜின்னு எடுத்துக்கலாம், இல்ல வந்து சொல்யூஷன் கூட எடுத்துக்கலாம். எப்படி எக்ஸாம் ப்ரெஷர்ல வந்து மேத் கொஸ்டினை வந்து ரொம்ப காமா வந்து என்னன்னா எப்படி நான் டேக்கிள் பண்றது? என்ன மாதிரிலாம் நான் வந்து திங்க் பண்ணணும்? ஒரு கொஸ்டினை பார்த்தேன்னா எந்த மாதிரி நான் யோசிச்சு வந்து அந்த கொஸ்டினை அணுகணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ நம்ம சொல்ல போறோம். முதல்ல வந்து என்னன்னா, இந்த இப்ப நடந்துகிட்டு இருக்கிற எக்ஸாம்ல வந்து இந்த கொஸ்டின்ஸ் மேத் கொஸ்டின் எதுல இருந்து கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான கொஸ்டின் சீரிஸ் வந்து அடால வந்து கொடுத்திருந்தாங்க. நான் இதை சோர்ஸா வச்சு தான் வந்து கேட்ட கொஸ்டின் வந்து எடுத்திருந்தேன். சரி, இப்ப என்னன்னா இந்த முதல் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்களேன். A fruit seller had some apple. He sell 40% of the apple and how now has 900 apple. How many apple did he originally have இருக்குல்ல. சரி, அது ஒண்ணும் கிடையாது. இப்ப எக்ஸாம் ஹால்ல இந்த கொஸ்டின்ஸ் கேட்கறான்னு வச்சுக்கலாம். மைண்ட் எப்படி நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ஆகும்னா, ஓகே பர்சன்டேஜ் பேஸ்ட் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அந்த பர்சன்டேஜ்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சம் ஃப்ரூட் செல்லர் கிட்ட வந்து ஆப்பிள் இருக்கான். அதுல 40% ஆப்பிள வந்து செல் பண்ணிட்டாரு. அப்ப செல் பண்ணது போக மிச்சம் அவர்ட்ட எவ்வளவு இருக்கும்? 60% இருக்குமா? ஏன்னா எப்போதும் பர்சன்டேஜ் டாபிக்ல நம்ம 100% அப்படின்னு தான் எடுப்போம். சரி, 60% வந்து அவர்ட்ட இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்க? 900 ஆப்பிள் வந்து ரிமைனிங் இருக்கான். செல் பண்ணது போக மிச்சம் இருக்கிறதா வந்து 900. அப்ப என்ன மீனிங்? மொத்தம் 100% ஆப்பிள் அவர் வச்சிருப்பாரு. அது நமக்கு எவ்வளவுன்னு தெரியல. எக்ஸ்னு வச்சுக்கலாம். 40% போக 60% என்னன்னா இந்த 900 இருக்கும். ஏன்னா இப்ப இருக்கிறது ஒரு 900. அப்ப என்ன? 40% போக மிச்சம் 60% இருக்கும். அந்த 60% தான் 900 இருக்கும். இதை வச்சு என்ன கேட்டிருக்காங்க? அவர் ஒரிஜினலா எவ்வளவு ஆப்பிள் வச்சிருப்பாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்ன மெத்தடு? பாக்ஸ் மெத்தட்ஸ். இது எல்லாமே என்னன்னா நீங்க ஆல்ரெடி லேர்ன் பண்ணிருக்கணும். ஃபண்டமெண்டலா இதை லேர்ன் பண்ணாதான் என்னன்னா நான் டக்குன்னு சொல்லும் போது உங்களுக்கு வந்து புரியும். இப்ப பாக்ஸ் பத்தினா வேணும், எக்ஸ் வேணும், கிராஸ் மல்டிப்ளை நம்ம பண்ணிக்கலாம். அப்ப எக்ஸ் வேணும் என்ன பண்ணுவோம்? 900 இன்ட்டு 100 வரும். கீழே வந்து 60 இருக்கும். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ போயிடும். 2ஆல் அடிச்சா 32 I2 10, 3ஆல் அடிச்சோன்னா 3 9, 300 இன்ட்டு 5 I3 15. அப்ப எவ்வளவு வரும்? 1500 வரும். ஸோ அப்ப டோட்டல் அவர்கிட்ட எவ்வளவு இருக்குன்னா 1500 ஆப்பிள் இருந்திருக்கணும். இது வந்து சிம்பிளான கொஸ்டின் தான். பட் பர்சன்டேஜ்ல இந்த மாதிரி தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. பர்சன்டேஜ்ல மொத்த டைப் பார்த்தீங்கன்னா 9 டைப் இருக்கும். இதுல ஒவ்வொரு டைப்பும் வந்து ஒவ்வொரு விதமா வந்து நம்ம அணுக வேண்டியது இருக்கும். பர்சன்டேஜ் சிம்பிளிஃபிகேஷன், கன்வர்ஷன் அது எல்லாமே ஈஸி. பர்சன்டேஜ் இந்த இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் இருக்கு பாத்தீங்களா? இதுல பாக்ஸ் மெத்தட் இப்ப நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா? இதுதான் பாக்ஸ் மெத்தட். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது இல்லாம என்ன? ஏரியா பேஸ்டு கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணும் கிடையாது. இப்ப சர்க்கிள் இருக்கு பாத்தீங்களா? சர்க்கிள் வந்து கொடுத்துட்டு சர்க்கிளோட வந்து சைடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்பனா அதோட ஏரியா என்ன ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா? A/100 + A × 100ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பர்சன்டேஜ் வந்து கேட்பாங்க. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா, டக்குன்னு உங்களுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா ஸ்ட்ரைக் ஆகணும். ஓகே, இது வந்து பர்சன்டேஜ். பர்சன்டேஜ்ல வந்து இது ஏரியா பேஸ்ட் கொஸ்டின். ஏரியா பேஸ்ட்னா ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டரா இல்ல வந்து ஒரு ஃபனல் மாதிரி உங்களுக்கு குறைச்சு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா டக்குன்னு உங்களால என்ன பண்ண முடியும்? ரீகலெக்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் சொல்றேன். அடுத்து பாப்புலேஷன். இது வந்து பர்சன்டேஜ் அப்படின்னாவே பாப்புலேஷன்ல இன்டெப்த் எப்படிலாம் கேட்பாங்க, எப்படி உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியும்னு சொல்லி ஆல்ரெடி லேர்ன் பண்ணிருக்கணும். அண்ட் ஆல்சோ ஸ்டூடெண்ட் இந்த எலெக்ஷன் பேஸ்ட் கொஸ்டின் மட்டும் யூனிக்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதை நீங்க சால்வ் பண்றதுக்கு இது ஒரு பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணும். அந்த பேட்டர்ன் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து யூனிட் கன்வர்ஷன், பிரைஸ் ரிடக்ஷன்ஸ் இதுலயுமே இப்படி சொல்லுவாங்க. அதாவது இப்ப அரிசி விலை வந்து 100 ரூபா இருக்கு. ஆனா நான் செலவு பண்ண போறது வந்து 80 ரூபா தான். அடுத்து வந்து விலை வந்து கூடுது, அரிசி விலை கூடுது. ஆனா நான் செலவு பண்ண போறத வந்து கூடல. இருந்தாலும் என்ன பண்ணணும்? ஏதாவது ஒண்ணு ரிடக்ட் பண்ணணும். ரெடியூஸ் பண்ணா மட்டும்தான் வந்து என்ன ஆகும்னா ஈக்குவலண்டா வரும். இந்த மாதிரி பேஸ்டா இருக்கும். நம்ம கன்சம்ஷன் என்னன்னா குறைக்க வேண்டியது இருக்கும். இது பேஸ்டா இருக்கும்போது இதுக்குமே என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்படி கொஸ்டின் வரும், எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியணும். அடுத்து வென் டயக்ராம் பேஸ்டு, பை சார்ட் பேஸ்டு கொஸ்டின் வந்தாவே இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். N of A union B அப்படின்னு சொல்லிட்டு N of A plus N of B minus N of A வெட்டு B இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா என்னன்னா ஸ்ட்ரக் அண்ட் ஸ்ட்ரைக் ஆகணும். ஓகே, வென் டயக்ராம் பேஸ்னாவே இந்த ஃபார்முலா நமக்கு மைண்ட்ல வந்துடும். அடுத்து இன்கம் பேஸ்ட் ப்ராப்ளம், இன்கம்ல நெட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஈக்குவேஷன் டைப் ப்ராப்ளம். இதுதான் அதாவது இப்போ ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னாவே
நீங்க ஃபண்டமெண்டல் இதை லேர்ன் பண்ணிருக்கணும். எக்ஸாம்பிள் வந்து கொஸ்டின் கேட்கும்போது இதுல ஏதாவது ஒண்ணுதான் வந்தாகணும். அப்படி வரும்போது எதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு ஃபார்முலா இருக்கோ, ஷார்ட்கட் இருக்கோ அது ஸ்ட்ரைக் ஆகணும். இல்லையா நம்ம ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணும்போது வந்து எப்படி ஈஸியா ஒரு கொஸ்டினை வந்து அணுகிறது, நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி. ஃபார்முலா தெரியாட்டாலும் நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி வந்து சில பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்ன் என்ன எல்லாமே தெரிஞ்சு நீங்க எக்ஸாம் ஹால்ல உட்காரும்போது உங்களால என்ன பண்ண முடியும்னா காமா யோசிக்க முடியும். ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 1500. சரி, இப்ப அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பாருங்களேன். அடுத்த கொஸ்டினுமே வந்து பர்சன்டேஜ் பேஸ் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அக்ஷய் a 2% increase in his sale amount in the first year, 25% in the second year. With that, his percent sale is 1,42,800. What was his sale 2 years ago அப்படின்னு இருக்குல்ல. இப்போ இந்த கொஸ்டின் மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட் எப்படி சால்வ் பண்ணுவாங்கன்னா, ஓகே பர்சன்டேஜ் பேஸ் தான் இருக்கு, என்ன பண்ணுவாங்க முதல்ல 100% அப்படின்னு வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த 100% இல்ல 2% இன்க்ரீஸ் ஆகுதான். சரி 2% எவ்வளோ 102% வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து என்ன சொல்றாங்க 25% வந்து செகண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப என்ன காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த 102ல என்ன பார்க்கணும் 25% ரொம்ப ஃபாஸ்டா சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா இது உங்களுக்கு ஃபண்டமெண்டல் கிளாஸ் அப்படின்னா நான் பொறுமையா டீச் பண்ணுவேன். பட் நம்ம கொஸ்டின் பார்க்கறனால வந்து டக்கு டக்குன்னு நீங்க ரிவிஷன் பண்றதுக்காக தான் சொல்றேன். இப்போ இந்த 102ல 25% பார்த்தோம்னா 25 வரும். அதனால என்ன 127 பாயிண்ட் வந்து ஃபைன் வரும். இப்போ என்ன மீனிங்னா இந்த 127.5% தான் வந்து அவன் கொடுத்துருக்கிறது. எவ்வளவு 1,42,800. 1,42,800 கொடுத்துருக்கான். அவன் கேட்கறது 2 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு இருக்குன்னு கேட்கிறான். அப்ப எவ்வளவு 100% வேல்யூ கேட்கிறான். அப்ப 100% வேணா என்ன பண்ணுவோம் எக்ஸ் வந்து வேணும் அப்படின்னா பாக்ஸ் மெத்தட் போட்டு என்ன அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். இது பண்ணலாம், இந்த வேலை பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் நீ என்ன இந்த இடத்துல அடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இது இல்லாம எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ்ல வந்து இந்த மாதிரி சேல் ஃபர்ஸ்ட் வருஷத்துல இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்த வருஷத்துல டிகிரீஸ் ஆகுது, இல்ல அடுத்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஓகே ஏதோ ஒரு அமௌண்ட் தானே, ஸோ அந்த அமௌண்ட் தான் என்ன இன்க்ரீஸ் ஆக போகுது. அந்த அமௌண்ட் ஃபர்ஸ்ட் வருஷத்துல எவ்வளோனா 2% இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப என்ன பண்ணுவாங்க இன்க்ரீஸ் ஆகுனாவே 100% 2%. அப்ப 102 பை வந்து 100 அப்படின்னு சொல்லுவோம். என்ன மீனிங் 102% என்ன எழுதலாம் 102/100 அப்படின்னு எழுதணும். ஏன்னா 10% என்ன மீனிங் 10% போறோம்னா என்ன மீனிங் 10/100 எழுதல, அது அந்த இடத்துல மீனிங். அடுத்த 2வது வருஷத்துல என்னன்னா 25%. இதே தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லயுமே நம்ம லேர்ன் பண்ணுவோம். இப்ப 25% என்ன 125 வந்து 100 அப்படின்னு வரும். இப்ப இதெல்லாமே அதாவது இந்த மாதிரி ஆட் ஆகனாலதான் அந்த அமௌண்ட் எவ்வளவு நிக்கிறான் 1,42,800 கிட்ட நிக்கிறான். இப்ப என்னன்னா இது எல்லாத்தையும் அடிச்சோன்னா நம்மளுக்கு வந்து ஏ கிடைக்கும். அந்த ஏ தான் வந்து ஒரிஜினலா 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வேல்யூவா இருக்கும். இப்ப இது எல்லாத்தையும் நம்ம கரெக்டா அடிச்சோன்னா நம்மளுக்கு அமௌண்ட் என்ன கிடைக்குன்னா 1,12,000 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எங்க இருக்குன்னா ஏல இருக்கு. இதெல்லாம் பர்சன்டேஜ் பேஸ்டு தான். இது பாக்ஸ் மெத்தட் இல்லையா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல நம்ம சால்வ் பண்ண ஒரு மெத்தட் இருக்கும், அதை யூஸ் பண்ணி கூட வந்து இந்த மாதிரி வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். சரி அடுத்து பாருங்களேன். அடுத்து இந்த மாதிரிலாம் கேட்குறாங்கன்னா மின்னணு பொருட்களின் ஒரு கிளியரன்ஸ் சேலில் 12,225 குறித்த விலையுள்ள ஒரு பொருள் இப்போது 10,758க்கு விற்கப்படுகிறது. D% என்பது பொருளின் தள்ளுபடி சதவீதம், D இன் மதிப்பு. ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு கடைக்கு போறோம்னு வச்சுக்கலாம், என்ன பண்ணுவாங்க அதுல மார்க்கெட் பிரைஸ், அந்த கடையில அந்த பிரைஸ் இருக்கும், அதை குறைச்சு என்ன பண்ணா நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் ஒரு வேல்யூ கொடுப்பாங்களா, அதே மாதிரி தான் இங்க என்ன இங்க மார்க்கெட் பிரைஸா என்ன சொல்றாங்கன்னா 12,225. அதுல இருந்து என்ன ஏதோ ஒரு டிஸ்கவுண்ட் வந்துன்னா பர்சன்டேஜ் வந்து கொடுக்குறாங்க. அந்த பர்சன்டேஜ் நம்மளுக்கு தெரியல, அந்த பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. அந்த பர்சன்டேஜ்ல கொடுக்கும் போது அது எவ்வளவு குறையுதான் 10,758 ரூபா வந்து வருதான். இதுதான் வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு போறோம். அந்த எவ்வளவு பர்சன்டேஜ்ல வந்து அவன் டிஸ்கவுண்ட் கொடுத்ததும் இந்த வேல்யூ வரும் தான் வந்து இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம் இந்த 12,225 இருக்கு பாத்தீங்கன்னா அதுல இருந்து என்ன 10,758 வந்திருக்கு. இதுல எவ்வளவு வந்து டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க. 1,467 வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப என்ன மீனிங்னா இந்த 1,467 இதுதான் பர்சன்டேஜ் ரைட்டா. அவன் பர்சன்டேஜ் தான் கொடுத்ததுனாலதான் வந்து இந்த வேல்யூ கொடுத்தனாலதான் என்னன்னா குறைஞ்சிருக்கு. ஆனா அதை பர்சன்டேஜ்ல கேட்கும் போது என்ன எதுல பார்ப்போம் இந்த 12,225 வந்து இந்த 1,467 எவ்வளவு பர்சன்டேஜ் பார்த்தா போதும் அதுதான் ஆன்சர். இது வந்து ரெண்டு தான் பார்க்கலாம். ஒரு விதம் என்னன்னா நார்மலா எப்போது போற மாதிரி 1,667 வாட் பர்சன்ட் ஆஃப். ஸோ வாட் பர்சன்ட் ஆஃப் என்ன சொல்லுவோம்னா 12,225 அப்படின்னு போடுவோம். இதை 1,467 கீழே 12,225 வரும். இன்ட்டு என்ன ஆகுனா 100 வரும். இதை அடிச்சோம் அப்படின்னா ஆன்சர் வரும். இப்படி பண்ணலாம். இல்லையா மைண்ட்ல கூட போட்டுக்கலாம். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா 12,225 தான் வந்து இந்த 1,467 எவ்வளவுன்னு பார்க்க போறோம். இப்ப இங்க இந்த முழு இதுல ஒரு சனந்தளி புள்ளி வச்சுனா என்ன மீனிங் 10% அப்படின்னு மீனிங். 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுனா என்ன 1% அப்படின்னு மீனிங்.
என்ன பண்ணிக்கிறேன்னா முதல் நான் 10% வந்து பாக்குறேன். 10% ஒரு சன பண்ணி தள்ளி புள்ளி வைப்போம். 12 இன்னொரு 22 பாயிண்ட் வந்து 5 வரும். ஸோ 1222.5 தான் வந்து 10%. ஆனா இங்க 1400 கிட்ட இருக்கு. அப்ப இன்னும் கொஞ்சம் கூடணும். அப்ப என்ன 1% எடுத்து பார்ப்போம். 1% 2 சன தள்ளி புள்ளி வைப்போம். எவ்வளவு வரும்? 122.25 வரும். இதோட இன்னொரு 1% போட்டு பார்ப்போம். 122.25 வரும். இப்ப என்னன்னா இந்த இதை மட்டும் கூட்டுங்களேன். இந்த 1% இந்த 1% மட்டும் கூட்டுங்களேன். கூட்டணும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க 0 ஆகும், இங்க வந்து 5 ஆகும், 4 ஆகும், இங்க 4 ஆகும், இங்க வந்து 2 244.50 இருக்காங்க. இதோட என்ன பண்ணுங்கன்னா இந்த 1222.5 வந்து கூட்டுவோம். இதுல போறேன் 1222.5 இருக்கு. இதோட வந்து 244.5 இருக்கு. இது கூட்டினா என்ன 0 வரும், மிச்சம் 1 வரும், 7 வரும், 6 வரும், 4 வரும், 1 வரும். கேட்டா வந்து பாருங்க 1467.5 இருக்கும். அப்ப என்ன 12% தான் வந்து கரெக்டா இருக்கும். அப்ப ஆன்சர் என்ன இருக்கும்? பீல இருக்கு. ஈவன் இந்த மாதிரி வந்து நான் ஃபைனல் ஸ்டேஜ் கரெக்டா வந்து வந்தா மட்டும்தான் வந்து ஆன்சர் எடுப்பெல்லாம் பண்ணக்கூடாது. எக்ஸாம் கால் என்ன பண்ணணும்னா ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு வந்து தோணும், ஓகே இது கரெக்டா தான் வருது, ஆன்சர் வரும்னு தோணிடும். 10% அடுத்து ஒரு 2% எடுக்கும்போது இந்த இடத்துல நீங்க போடும் போதே தெரிஞ்சிடும். இங்க ஒரு 25 இருக்கு, இங்க ஒரு 25 இருக்கு. அப்ப வந்து என்னன்னா 5 வரும், இங்க ஒரு 5 இருக்கு, கரெக்டா வரும்னு சொல்லி அப்பயே என்ன பண்ணிக்கலாம்னா 12% வரும்னு சொல்லிட்டு நீங்க கரெக்டா பார்த்துட்டு என்ன பண்ணிக்கலாம், அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நம்ம அக்யூரேட்டா வந்து ஃபைனலா வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். டைம் நல்லாவே டேக் ஆகும். ஸோ அதனால தான் வந்து சொல்றேன், நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஈவன் இந்த நான் கம்ப்ளீட் வந்து என்னன்னா பர்சன்டேஜ் டாபிக் சொன்னல ஒவ்வொரு டைப்பா நான் வந்து டீச் பண்ணியிருப்பேன். இதுக்கான லிங்க் இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். எஸ்எஸ்சி கம்ப்ளீட்டாவே நான் ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சிக்கு மட்டும்தான் வந்து டீச் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இது ரிலேட்டடா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட் பாருங்க, நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, அடுத்து வந்து பாருங்களேன். அடுத்து என்ன கேள்வி? A boy goes to a school at a speed of 5 km per hour. He returned at a speed of 14 km per hour. He take a total of 8 hours for both going to school and வந்து returning. The distance between his home and வந்து school என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இது என்ன பண்ணிக்கலாம், அவரோட வீடுன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஸ்கூல். இங்க போயிட்டு வர்றதுக்கு, ஸோ போறதுக்கு வந்து ஒரு ஸ்பீட்ல வராது, திரும்பி வர்றதுக்கு ஸ்பீடு. ஆனா என்ன டிஸ்டன்ஸ் சேம் தான், டிஸ்டன்ஸ் வேரி ஆகுது இல்ல. இந்த மாதிரி ஏதாவது ஒரு 2 இதை கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னா சேமா இருந்தனாவே இதுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார்முலா என்ன 2xy/x + y. பட் இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா நீங்க வந்து கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். முதல்ல ஆவரேஜ் ஸ்பீடு, அடுத்து ஆவரேஜ் ஸ்பீடு இன்னொரு ஃபார்முலா இருக்கும். ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் என்ன சொல்லுவாங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம் சொல்லுவாங்க. நீங்க அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த டோட்டல் டைம் இந்த சைடு பண்ணி என்ன பண்ணணும்னா நிறைய டிவைட் பண்ண வேண்டியிருக்கும். இது இல்லாம என்ன பண்ணலாம், லாஜிக்கலா சால்வ் பண்ணலாம். ஸோ லாஜிக்கலா எப்படி சால்வ் பண்ணலாம், நல்லா கவனிங்களேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா டோட்டல் டைம் சொல்லிட்டாங்க. டைம் 1 வச்சுக்கிறேன், டைம் 2. அதாவது இந்த பையன் போறதுக்கு ஸ்கூல் போறதுக்கு வந்து ஒரு டைம், திரும்பி வர்றதுக்கு வந்து ஒரு டைம். டைம் 1 அண்ட் டைம் 2 வச்சுக்கிறேன். இது ரெண்டையும் கூட்டும் போது அவன் எவ்வளவு 8 ஹவர்ஸ் வருது. ஏன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க 8 ஹவர்ஸ் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஸ்பீடு டிஸ்டன்ஸ் டைம்னாவே வந்து ஒரு பேசிக் ஃபார்முலா என்ன, ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் அப்படின்னு சொல்லுவோமா. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா டைமை பேஸா வச்சு என்ன பண்ணிக்கிறேன்னா ஒவ்வொரு இதுக்கும் டைம் வந்து கண்டுபிடிக்க போறேன். அதாவது டைம் வேணா என்ன பண்ணுவோம், டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீட் அப்படின்னு போடுவோம். ஸோ அதனால என்ன இங்க டைம் 1க்கானது வந்து என்ன ஆகும், டிஸ்டன்ஸ் 1. ஸோ டிஸ்டன்ஸ் 1 வந்து நம்மளுக்கு தெரியாது, சேம் டிஸ்டன்ஸ் தான். அதனால வெறும் வந்து டீன் மட்டும் வச்சுக்கிறேன். கீழே வந்து ஸ்பீடு தெரியும் 5 இருக்கு. ஸோ 5 வச்சுக்கிறேன். அடுத்து நான் D2க்குமே டிஸ்டன்ஸ் வந்து சேம் தான், அதனால டீன் வச்சுக்கிறேன். கீழே இது வந்து 14 இருக்கு, ஈக்குவல் டு 8 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்ப கீழே வந்து என்னன்னா காமனா என்ன எடுக்கலாம், இதுக்கு வந்து நம்ம 70 அப்படின்னு எடுக்கலாம். ரைட்டா 70 எடுத்தா மேல என்ன ஆகும் 14 டி, அதாவது ஒண்ணு இல்ல கிராஸ் மல்டிப்ளை தான் பண்றேன். 14 டி, இங்க வந்து 5 டின் இருக்கும், இங்கிட்ட 8 இருக்கு. இப்ப என்ன வரும் 19 டின் இருக்கும். இந்த 70 மேல வந்துச்சுன்னா 7 49, இன்னையில 56, அப்ப 560 வரும். இப்ப டி வேணா என்ன 560 கீழே வந்து 19. இது 19ஆல நம்ம அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்லி என்ன வரும்னா 29.47 வரும். அதனால 29.5 தான் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஆன்சர் எங்க இருக்குன்னா பில இருக்கு. இப்ப இந்த கொஸ்டின் நீங்க என்ன வந்து புரிஞ்சுக்கலாம், இப்ப டைம் ஸ்பீடு டிஸ்டன்ஸ் ரிலேட்டடா என்னெல்லாம் டைப் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ஃபண்டமெண்டல் நீங்க ஆல்ரெடி லேர்ன் பண்ணிருக்கணும். இப்ப டைப் 1 எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப பார்த்தோம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அந்த பார்த்த கொஸ்டின் எல்லாமே டைப் 1 பேஸ்டு. அதாவது ஏதாவது ஒண்ணு வந்துன்னா இந்த 2 இதை கொடுத்துட்டு 1 வந்து கேட்பாங்க, டைம் வந்து கேட்பாங்க, இல்ல ஸ்பீடு கேட்பாங்க, இல்ல டிஸ்டன்ஸ் வந்து கேட்பாங்க. 2 இதை கொடுத்துட்டு இந்த மாதிரி கேட்கும்போது எப்படி சால்வ் பண்ணணும் நம்மளுக்கு வந்து தெரியணும். அடுத்த டைப் 2ல என்ன அப்படின்னா 2 பர்சன், அதாவது இங்க ஒரு பர்சன் இல்ல இங்க ஒரு பர்சன் இல்ல இங்க ஒரு ட்ரெயின் வருது, இங்க ஒரு ட்ரெயின் வந்து வருது. வரும்போது 2 வந்து மீட் ஆகுது. மீட் ஆகும்போது வந்துன்னா அப்ப வந்து எந்த டைம்ல வந்து மீட் ஆகும், எந்த டிஸ்டன்ஸ்ல மீட் ஆகும், இந்த மாதிரி பேஸ் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து டைப் 2ல வந்து லேர்ன் பண்ணணும். டைப் 3ல வந்து என்னன்னா ரிலேட்டிவ் ஸ்பீடு. இது ஒண்ணும் கிடையாது,
இப்போ ட்ரெயின் வந்து போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு பாலத்து மேல போகுது. இந்த பாலத்து பக்கத்துல ஒருத்தர் ஓடிட்டு இருக்காரு. சேம் டைரக்ஷன்ல ஓடிட்டு இருக்காரு. இப்படி ஓடிட்டு இருக்கும்போது, இந்த ட்ரெயின் இவர வந்து எவ்வளோ வந்து நேரத்துல கடந்து போகும் அப்படின்னு கேட்பாங்க. இல்லையா ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அந்த பிரிட்ஜ்ல வந்து இந்த ட்ரெயின் வந்து போகும்போது, எவ்வளோ நேரத்துல வந்து இந்த பிரிட்ஜ வந்து இந்த ட்ரெயின் வந்து கடக்கும். இல்ல ஒரு பெர்சன் நின்னுட்டு இருக்காரு. அப்போ வந்து ட்ரெயின் போகுது. இந்த ட்ரெயினோட டிஸ்டன்ஸ், ஸ்பீடு இந்த மாரிலாம் வந்து கேட்பாங்க. இது வந்து என்னன்னா 3 டைப்ல நீங்க லேர்ன் பண்ணணும். டைப் 4 என்ன அப்படின்னா, ஆவரேஜ் ஸ்பீட். கொஸ்டினே வந்து டைரக்ட்டாவே ஆவரேஜ் ஸ்பீட வந்து வச்சு கேட்பாங்க. ஸோ அந்த மாரி பேட்டர்ன்லயும் வந்து இந்த டைம், ஸ்பீடு, டிஸ்டன்ஸ் ரிலேட்டடா கேட்பாங்க. இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. இப்ப இருக்கிற பீரியட்ல வந்து கன்டென்ட்க்கு வந்து பிரச்சனை இல்ல. பிடிஎஃப் எங்க வேணா கிடைக்கும். பட் ப்ராப்ளம் எக்ஸாம் ஹால்ல நம்ம என்ன படிக்கிறோமோ, அத வந்து ரீகலெக்ட் பண்ண முடிஞ்சா தான் வந்து நம்ம படிக்கிறதுக்கோட வந்து யூஸே இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஸ்டூடண்ட்லாம் வந்து மேத்ல நெறைய கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணுவாரு. 200ல இருந்து ஒரு 300 கொஸ்டின்லாம் வந்து சால்வ் பண்ணுவாரு. பட் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சால்வ் பண்ணும்போது வந்து ஒரு கொஸ்டின் எடுப்பாரு, சால்வ் பண்ணுவாரு, அடுத்த கொஸ்டின் போவாரு. அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுவாரு, அடுத்த கொஸ்டின் போவாரு. பட் இப்படியே சால்வ் பண்ண வந்து ஆன்சர் வந்துச்சுன்னா ஓகே. ஆன்சர் வரலைன்னா, ஓ ஏன் ஆன்சர் வரல மட்டும் தான் பார்ப்பாரே தவிர, இது வந்து என்ன டைப்பு? இந்த பெர்சன்டேஜ்ல ஏன் இந்த மாதிரி பேட்டர்ன்ல எக்ஸாம்ல கேட்கறாங்க? அத எப்படி சால்வ் பண்றது? அதுக்கு என்ன ஷார்ட் கட்ஸ் இருக்கு? இத எக்ஸாம்ல கேட்கும்போது வேற எப்படிலாம் நான் வந்து திங்க் பண்ணி சால்வ் பண்றது? இந்த மாதிரி அவர் வந்து யோசிக்கவே இல்ல. ஸோ அதனால தான் சொல்றேன் வந்துனா, நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போதே வந்து இந்த மாரி ஏரியாலாம் தெரிஞ்சு வச்சுக்கங்க. கண்டிப்பா எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பாருங்களேன். டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. A can complete a piece of work in 18 days. B can complete in 14 days. With the assistance of C, they complete the work in 7 days. C alone can complete in dash days அப்படின்னு இருக்குல்ல. இது டைம் அண்ட் ஒர்க் கொஸ்டின் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த டைம் அண்ட் ஒர்க்ல இது என்ன டைப் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். எதுக்கு நான் ஒவ்வொரு வாட்டியும் டைப்னு சொல்றேன் அப்படின்னா, இத நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னடா டைப் அப்படின்னு தோணும். ஆனா நீங்க அடிக்கடி வந்து என்னன்னா கரெக்ட்டா அனுபவம் ஆயிருச்சுன்னு வச்சுக்கலேன். உங்களால டப்புன்னு வந்து ஒரு கொஸ்டின வந்து அணுகுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால தான். சரி இப்ப என்னன்னா 3 பேரு. இங்க வந்து ஏ இருக்காரு. அதுக்கு பி இருக்காங்க. சி வந்து சேர்றாங்களாம். அப்ப என்ன 3 பேர் சேர்ந்து வந்து டைம் அண்ட் ஒர்க் பேஸ்ட் வந்து கொஸ்டின். இப்ப ஏ வந்து தனியா எவ்வளவு பார்க்கறாராம்? 18 நாளா பார்க்கறாராம். பி வந்து எத்தன நாளா? 14 நாளா பார்க்கறாராம். 3 பேர் ஏ பிளஸ் பி பிளஸ் சி 3 பேர் சேர்ந்தனால என்னன்னா 7 நாளா பார்க்கறாங்களாம். இப்ப என்ன பண்ணணும்னா இந்த 18, 14, 7 3க்கு என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். இது வந்து டைம் அண்ட் ஒர்க்ல பேசிக்கா எப்படி சால்வ் பண்ணணும்னு வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா போதும். இந்த டானாவர்த்தல் ஃபார்மேட் வந்து உங்களுக்கு புரியும். 18, 14, 7 அப்படின்னு எடுக்கணும் ரைட்டா? இப்ப இத என்ன பண்ணலாம்? நம்ம வந்து 7ஆல போடுவோம். சரி 18 அப்படிதான் இருக்கும். 7 14, 1 அப்படின்னு வரும். அடுத்து என்ன 2ஆல போடுவோம். 2ஆல போட்டோம்னா 9 2 18. இங்க 1 வரும், இங்க 1 வரும். அகைன் எடுத்து 9 தான் போட முடியும். அப்ப 1 இன்டு 1 இன்டு 1. இப்ப இத மல்டிப்ளை பண்ண என்ன 7 2 வந்து 14. 14 இன்டு 9 போட்டா 126 வரும். விச் மீனிங் என்ன டோட்டல் ஒர்க். இது வந்து நம்ம அசம்ப்ஷன்ல எடுத்துக்கணும். அதாவது 3 பேரும் வந்து தனித்தனியா பார்க்கும்போது, சேர்ந்து பார்க்கும்போது மொத்த ஒர்க் நம்ம வந்து என்ன பண்ணா அசம்ப்ஷன் எடுத்திருக்கோம். 126 ஒர்க் அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்ப ஏ வந்து 18 நாள் வேலை பார்க்குறாரு. பி வந்து 14. இவர் வந்து 3 பேரும் சேர்ந்து 7ஆம். இப்ப யோசிச்சு பாருங்களேன். ஒரு நாள்ல வந்து எவ்வளவு வேலை பார்ப்பாங்கன்னு நம்ம இத கண்டுபிடிக்கலாம். அதாவது ஒரு நாள்ல எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இவங்க ஒரு நாள்ல எத்தனை வேலை பார்த்தா 18 நாள்ல 126 ஒர்க் வந்து பார்ப்பாங்கன்னு பாருங்க. 18 இன்டு 7 போட்டோம். இத மல்டிப்ளை பண்ணுங்க. 18 இன்டு 7 போட்டா 126 வரும். அடுத்து 14 இன்டு என்ன 9 போட்டா 126 வரும். 7 இன்டு என்ன 18 போட்டா வந்துட்டு 126 வரும். இது என்ன மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள்ல இவர் 7 ஒர்க் பார்த்தாதான் 18 நாள்ல 126 ஒர்க் வந்து முடிக்க முடியும். இவர் ஒரு நாள்ல வந்து 9 ஒர்க். இவர் ஒரு நாள்ல வந்து என்ன ஒரு நாளுக்கு ஒரு ஆள் கிடையாது 3 பேர். 3 பேர் சேர்ந்து வந்து 18 ஒர்க் பார்க்கணும். இப்ப என்ன மீனிங்னா நல்லா கவனிக்கலாம். 3 பேரும் சேர்ந்து 1 டேல 18 ஒர்க்னா இங்க ஏ மட்டும் 7 ஒர்க், பி மட்டும் 9. இப்ப 7 பிளஸ் 9 பிளஸ் வந்து சி யோடது எவ்வளவு வந்தாதான் வந்து 18 வரும். இங்க ஏ வந்துச்சுன்னா 16 வந்துருச்சு. அப்ப என்ன 2 போட்டாதான் வந்து என்னன்னா அது வந்து சி பண்ண வேலையா இருக்கும். அப்பதான் வந்து டோட்டலா என்ன ஒரு நாள் 18 ஒர்க் வந்து 3 பேர் சேர்ந்து பண்றது. அப்ப இதுல நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம்? பி வந்து தனியா ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு வேலை பார்ப்பாருன்னா 2 வேலை பார்ப்பாரு. அப்ப சி 1 டேல 2 ஒர்க் வந்து பார்ப்பாரு. மொத்தம் பார்க்க வேண்டிய ஒர்க் என்ன 126 ஒர்க். அப்ப 126 ஒர்க்க 2ஆல போட்டோம்னா எத்தனை நாள்ல பார்த்துருவோம்னு நம்ம கண்டுபிடிக்க முடியல. 2ஆல அடிச்சா என்ன 6 12 மூவி 2 அப்ப என்ன 63 நாள்ல சி மட்டும் தனியா வந்து அவளால வேலையை முடிக்க முடியும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சி தான் வரும். இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் ஒரு வாட்டி ரீகலெக்ட் பண்றதுக்காக வந்து ரொம்ப பேசிக்கா சொல்றேன். இது இந்த அளவுக்கு நீங்க ஒவ்வொன்னையும் வந்து என்னன்னா போடணும் அவசியம் கிடையாது. இது வந்து நீங்க அந்த எல்சிஎம் மட்டும் எடுத்துட்டா டக்குன்னு உங்களால வந்து என்னன்னா மைண்ட்ல கூட வந்து போட்டு கொண்டு வந்துடலாம். சரி இப்ப என்ன இந்த டைம் அண்ட் ஒர்க் பேஸ் வந்து மொத்தம் 7 டைப் ஆஃப் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த 7 டைப்புமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷிஃப்ட்டுக்கு வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க. முதல் டைப் என்ன இந்த 2% மட்டும் 2% எஃபிஷியன்சி பேஸ்டு கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது
இப்ப ஏ வந்து என்னன்னா இத்தனை வேலை பாக்குறாங்க, பி இத்தனை வேலை பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அது நார்மலா கேட்கறது. எஃபிஷியன்சி என்னன்னா அவங்க வந்து வேலை பாக்குறாங்கன்னு சொல்லி அந்த நாளை சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதிலா ஏ வந்து பியை விட வந்துன்னா ரொம்ப வந்து எஃபிஷியன்சியா 3 டைம் எஃபிஷியன்சி இந்த மாதிரி வந்து மீன் பண்ணுவாங்க, கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் டைப் 3%. இப்ப பார்த்தோம் பாத்தீங்களா, இந்த கொஸ்டின் வந்து 3% டைப். அடுத்து என்னன்னா அமௌண்ட் பேஸ்ட் வந்து கொஸ்டின். அதாவது ஏ வந்து இவ்வளவு நாள் வேலை பாக்குறாங்க, பி வந்து இவ்வளவு நாள் வேலை பாக்குறாங்க. அப்ப எவ்வளவு வந்துன்னா 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கும்போது ஒரு அமௌண்ட் இருக்கு, எப்படி பிரிச்சு கொடுப்பீங்க? இந்த மாதிரி பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின் டைப் 3ல வந்து வரும். டைப் 4 வந்து லெஃப்ட் கான்செப்ட். ஒண்ணும் கிடையாது. இப்ப ஏ வந்து வேலை பாக்குறாரு, பி வந்து வேலை பாக்குறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்றாங்கன்னா ஏ வந்து போயிறாரு, இல்ல வந்து பி வந்து போயிறாரு. இந்த மாதிரி இருக்கும்போது மிச்சம் இருக்கிறவங்க வந்து எல்லா ஒர்க்கையும் வந்து எவ்வளவு நாள் முடிப்பாங்க அப்படி கேட்பாங்க. அது உங்களுக்கு தெரியணும். அடுத்தது வந்து குரூப் கான்செப்ட் சொல்லுவாங்க. அதாவது நிறைய பேர் வந்து சேர்ந்து வேலை பாக்குறாங்க. எப்படின்னா இப்ப 6 men வந்து என்னன்னா ஒர்க்கிங் ஃபார் வந்து 5 days அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 7 men வந்து ஒர்க்கிங் ஃபார் வந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டு எத்தனை நாள் வேலை முடிப்பாங்க. இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கும். என்ன ஃபார்முலா? M1 D1 H1 டிவைட் பை வந்து W1 ஈக்குவல் டு M2 T2 H2 டிவைட் பை வந்து W2 அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின் கேட்கும்போது ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஆல்டர்னேட்டிவ்ஸ்னா ஒன்றும் கிடையாது. ஏ வந்து என்னன்னா வேலை பார்க்கறாரு, பி வந்து என்னன்னா 3வது நாள் வந்து ஆரம்பிக்கிறாரு, 3 நாள், 3வது நாள், 5வது நாள், 7வது நாள் இந்த மாதிரி தான் பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு வேலையை வந்து மொத்தமா முடிப்பாங்க? இந்த மாதிரி பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து டைப் 7 மென் அண்ட் உமன் பேஸ்ட் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 men. ஸோ 7 men 4 உமன் சேர்ந்து வந்து ஒரு வேலை பார்க்கறாங்க. அடுத்து 8 men 2 உமன் சேர்ந்து வந்து ஒரு வேலை பார்க்கறாங்க. அப்போ ஒரு men அண்ட் ஒரு உமன் சேர்ந்து வந்து இத்தனை வேலை பார்ப்பாங்கன்னு சொல்லி வந்து கேட்பாங்க. இந்த குரூப் கான்செப்ட் அது வேற மாதிரி இருக்கும். இந்த மென் அண்ட் உமன் வந்து அது வேற மாதிரி இருக்கும். இதை சால்வ் பண்றதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும். எப்படி வந்து எலெக்ஷன் பேஸ்டு வந்து ஒரு கொஸ்டின் இருந்தாவே அதுக்குன்னு ஒரு யூனிக் பேட்டர்ன் இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து இந்த மென் அண்ட் உமன் இந்த ரிலேட்டடா கேட்கும்போது அதை சால்வ் பண்றதுக்கு ஒரு யூனிக் பேட்டர்ன் இருக்கும். அது உங்களுக்கு தெரியணும். இப்படி லேர்ன் பண்ணும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே மறக்காது. ஓகே, ஒரு டாபிக் படிக்கிறோம் அப்படின்னா இந்த டாபிக்ல இந்த டைப் இருக்கு, இந்த டைப்ல இப்படிதான் சால்வ் பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிற போது என்ன எக்ஸாம்ல கேட்கும்போது டப்புன்னு உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகும். ஓகே, இந்த கான்செப்ட் இந்த டைப்பு, அப்ப இப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நல்லா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தோன்னா நல்லா மைண்ட் வந்து என்னன்னா ஃப்ரீயா யோசிக்க முடியும். அதுக்காக தான் சொல்றேன். சரி, அடுத்து போயிடலாம். அடுத்து ஈவன் நம்ம டைம் அண்ட் ஒர்க்குமே வந்துன்னா கம்ப்ளீட்டா ஒவ்வொரு டைப்பும் எந்த மாதிரி இருக்கும், எப்படி சால்வ் பண்ணணும், ஏதாவது ஷார்ட் கட்ஸ் இருக்கா, எந்த மாதிரி வந்து வேற மாதிரி அணுகலாம், இந்த மாதிரி கம்ப்ளீட்டா சொல்லியிருக்கும். இதுக்கான லிங்க்குமே இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, அடுத்து பாருங்க. அடுத்த கேள்வி என்ன? Jasprit deposited a sum of 12,800 at 5% rate of interest per annum compounded annually. Okay, அப்ப கொஸ்டின் என்ன? Compound interest based question. The total amount received by Jasprit after 2 year will be. ரொம்ப பேசிக்கா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல சிம்பிளா கேட்டிருக்கான். எந்த இடத்துலையும் குழப்பமும் இல்லை. எனக்கு காம்பவுண்ட் ஆனுவலின்னு சொல்லிட்டான். சில கொஸ்டின் என்னன்னா ஹாஃப் இயர்லையும் கொடுப்பாங்க, குவார்டர்லையும் கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் கேட்கும்போது உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஓகே அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப உங்களுக்கு வந்து குழப்பல. இந்த கொஸ்டின்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்? 2 விதமா சால்வ் பண்ணலாம். ஒன்னு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டைரக்டா இருக்காது, அமௌண்ட் ஈக்குவல் தான் ஆரம்பிக்கும். அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் 1 பிளஸ் R/100 ஹோல் பவர் n இருக்கும். இந்த ஃபார்முலா என்ன மீனிங்னா முதல்ல ஒரு அமௌண்ட் இருக்கும், ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த டோட்டல் அமௌண்ட் வரும் பாத்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் சேர்த்து மொத்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் பிரின்சிபல் எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து இந்த அமௌண்ட் அப்படின்னு சொல்றது. இதுல இருந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம டைரக்டா வந்து தனியா எடுத்துக்கலாம். ஆனா கேள்வி வந்து என்னன்னா இந்த இடத்துல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்கல, அவன் கேட்கறது மொத்த அமௌண்ட் கேட்கறான். அப்ப மொத்த அமௌண்ட் கேட்கும்போது இந்த ஃபார்முலாவை டைரக்டா யூஸ் பண்ணலாம். ஏன்னா பிரின்சிபல் வந்து சொல்லியிருக்காங்க 12,800 சொல்லியிருக்காங்க. 1 பிளஸ் ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5ன்னு சொல்லியிருக்காங்க. கீழே 100 வரும், என் 2 வருஷம், அப்ப 2 years அப்படின்னு போடலாம். இப்போ இது என்ன ஆகும்? இந்த 100 இங்க போகும், 105 பை வந்து 100ன்னு வரும். 105 பை 100 என்ன 21/20. அது வந்து என்ன பண்ணலாம் அடிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வரும். இது வந்து நார்மலா வந்து சால்வ் பண்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சால்வ் பண்றது. இது எல்லாமே எப்படி சால்வ் பண்ணலாம்? இது வந்து மெத்தட் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னொன்னு மெத்தட் 2. நிறைய மெத்தட் இருக்கு. அதுல எது வந்து ரொம்ப ஃபாஸ்டா நமக்கு ஆன்சர் வருமோ அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் சொல்றேன். இப்போ மெத்தட் 2 என்னன்னா ட்ரீ மெத்தட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. யாரும் சொல்லல, நானே அதுக்கு பேர் வச்சுக்கிட்டேன். ட்ரீ மெத்தட் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இப்ப நார்மல் ஒரு அமௌண்ட் இருக்குல்ல 12,800 இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த 12,800 நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்க போறோம். எவ்வளவு? மொத காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன? மொத வருஷத்துக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சரி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சரி சேமா தான் வரப்போகுது. 12,800ல 5%. அப்ப என்ன பார்ப்போம்? ஒரு சனம் தள்ளி வைத்தா 10%. அதுல பாதி தான் வந்து 5%. 1,280ல பாதி எவ்வளோ?
640. அப்ப ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு என்ன 640 அப்படின்னு போட்டுக்கிறேன். அடுத்த வருஷம் அதாவது ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு 640, அடுத்த வருஷத்துக்கு என்ன பண்ணிக்கிறேன் 640ன்னு போட்டுக்கிறேன். என்ன மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு இன்ட்ரெஸ்டா எடுத்துட்டேன் ரைட்டா. அடுத்த இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறேன். ஏன் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த இதுல நான் இன்ட்ரெஸ்ட பாக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூட்டு வட்டி. நார்மல் வந்துன்னா தனி வட்டினா பிரச்சனை இல்லை. கூட்டு வட்டினா என்ன, பிரின்சிபலுக்கு வட்டி விழுகும், அந்த அமௌண்ட்டுக்கு வட்டி விழுகும், அந்த வட்டியில வட்டி விழுகும், அதுதான் வந்து கூட்டு வட்டின்னு சொல்றது. இப்ப நார்மலா வந்துன்னா இந்த இது போட்டாச்சு, எவ்வளவு வட்டி வரும்னு போட்டாச்சு. இப்ப இந்த 640 என்ன பண்ண போறேன்னா வட்டி கணக்கு வந்து போட போறேன். 640 5% போட்டா என்ன வரும்? 640 5% போட்டோம்னா 32 அப்படின்னு வரும் ரைட்டா. 32 வரும். இது வந்து 2 வருஷம். இதே 3 வருஷம் என்ன பண்ணுவேன்னா, இந்த 640 இங்க போடுவேன். இந்த 640க்கு வந்து என்னன்னா என்ன கண்டுபிடிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடுவேன். அடுத்து என்ன பண்ணா 32க்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா என்ன ஆகும், கூட்டு வட்டினா வட்டி மேல வட்டி விழுகும், அதனால வந்து இது பண்ணுவோம். ஆனா 2 வருஷம் கேட்கறனால அவ்வளவுதான், இது போட்டா போதும். 640 பிளஸ் வந்து 32 கூட்டினா என்ன 1312 வரும். ஆல்ரெடி என்ன நம்மளுக்கு அமௌண்ட் வந்து 12800. 12800ல 1312 கூட்டுங்க. 2 1 அடுத்து 1 அடுத்து 4 1 14112. ஸோ 14112 தான் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். இது வந்து நான் சொல்லிக்கிறேன், இது ஃபண்டமெண்டல் கிளாஸ்னா உங்களுக்கு வந்து பொறுமையா நான் என்னென்ன எப்படி வரும் என்ன ப்ராசஸ் சொல்லி வந்து டீட்டெயிலாக சொல்லுவேன். டக்குன்னு வந்து ரீகலெக்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி சொல்றேன். இதர் இந்த வே இல்ல இந்த வே இல்ல ஏதோ ரேஷியோ மெத்தட் கூட சொல்லுவாங்க, அதை கூட நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஜஸ்ட் தெரிஞ்சுக்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை எவ்வளவு ஃபாஸ்டா சால்வ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் நம்மளால மேத்னாவே வந்து ஃபாஸ்டா சால்வ் பண்ணணும். அதை எப்படிலாம் சால்வ் பண்ணலாம்னு வந்து நீங்க வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல என்னெல்லாம் டைப் இருக்குன்னு சொல்லி வந்து நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு எக்ஸாம்ல வந்து ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அதே மாதிரி வந்து ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. ஆனா அந்த டைப்ல டெஃபினட்டா ரிப்பீட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அந்த டாபிக்ல வந்து இந்த டைப் தான் இருக்கு, இதுக்குள்ளதான் கேட்டாகணும். முதல் டைப் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இது ஒண்ணும் கிடையாது. இப்ப காம்பவுண்ட் ஒரு அமௌண்ட் இருக்கும், அந்த அமௌண்ட்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்துன்னா 2 வருஷம் ஆச்சுன்னா எவ்வளவு வரும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து 2 வருஷம் ஆச்சுன்னா எவ்வளவு வரும், அதை கண்டுபிடிச்சும் டிஃபரன்ஸ் வந்து சொல்லுங்க. டிஃபரன்ஸ் வந்து பார்த்து அது என்ன வேல்யூ வரும் அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா, பிஆர் ஸ்கொயர்ட் பை வந்து 100 ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா 2 வருஷத்துக்கு. அதே 3 வருஷம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஸோ அந்த 3 வருஷத்துக்கு நீங்க பார்க்கணும்னு சொன்னாங்கன்னா அது என்ன பண்ணா, அதே பிஆர் ஸ்கொயர் பை வந்து 100 ஸ்கொயர் தான். அதுல வந்து 3 பிளஸ் ஆர் பை 100 அப்படின்னு வந்து ஆட் ஆகும். சரிங்களா. ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்கோ அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைப் 2 என்ன அப்படின்னா, இப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்பாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது எப்படி சால்வ் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டைப் 3 வந்து டபுள் இல்ல வந்து ட்ரிபிள் ஆர், அதாவது ஒரு அமௌண்ட் இருக்கு, அந்த அமௌண்ட் வந்து 4 வருஷத்துல வந்து டபுள் ஆகுது, அடுத்த ஒரு வந்து 8 வருஷத்துல வந்து ட்ரிபிள் ஆகுது. இப்படி ஆகும்போது அது என்ன அமௌண்டா இருக்கும் அந்த மாதிரி கேட்பாங்களே, அது வந்து எப்படி சால்வ் பண்ணணும் உங்களுக்கு தெரியணும். டைப் 4ல வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேசிக்கா ஃபார்முலா பார்த்தோம் பாத்தீங்களா. ஸோ பி இன்ட்டு 1 பிளஸ் ஆர் பை 100 ஹோல் பவர் என் இருந்துச்சுல, இந்த ஃபார்முலா, ட்ரீ மெத்தடு, ரேஷியோ மெத்தடு, அதுல பிரின்சிபலை கண்டுபிடிக்கிறது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நம்பர் ஆஃப் இயர்ஸ், இந்த டைப் 4ம் டைப் 5ம் அட்டாச்சாக தான் இருக்கும். அடுத்து டைப் 6 வந்து 2 அமௌண்ட் இல்ல 2 நம்பர் ஆஃப் இயர், ஒன்றும் கிடையாது. இப்ப ஒரு இடத்துல வந்து ஒரு பொருளை வாங்குறாங்க, அந்த பொருளை என்ன பண்றாங்கன்னா 2 விதமா விற்கிறாங்க. ஒரு இதை வந்து ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டையும் இன்னொரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டையும் விற்கிறது, அந்த மாதிரி. இல்ல 2 வந்து என்னன்னா தனித்தனி அமௌண்டா இருக்கும், அந்த அமௌண்டோட இயர் வந்து மாறும். இதை 3 வருஷத்துக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பாருங்க, இது வந்து 2 வருஷத்துக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பாருங்க, பார்த்துட்டு மொத்த சம்மு வந்து எவ்வளவு வரும்னு சொல்லுங்க, இந்த மாதிரி கேட்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து எப்படி சால்வ் பண்ணு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். டைப் 7 வந்து இன்ஸ்டால்மெண்ட், அதாவது ஏதோ வந்து ஒன்று கடன் வாங்கியிருப்பாங்க, அதை இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்துட்டு இருந்தேன்னா இன்னும் எத்தனை நாளுக்கு வந்து உங்க கொடுக்க வேண்டியது இருக்கும், இந்த மாதிரிலாம் கேட்பாங்களே, அது எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு வாட்டியும் தெரிஞ்சிருக்கணும் சொல்றீங்களே சார் அப்படின்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரீகலெக்ட் பண்றதுக்காக சொல்றேன். இந்த மாதிரி 7 டைப் இருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும், ஓகே நீங்க ஃபண்டமெண்டலா ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க, அதுக்கான நோட்ஸ் எடுத்திருப்பீங்க, அந்த நோட்ஸ் வந்து பாருங்க, இந்த மாதிரி டைப்ல நம்ம வந்து லேர்ன் பண்ணிருக்குமா, நிறைய வந்து எக்ஸசைஸ் வந்து சால்வ் பண்ணி பார்த்துருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. சரி, அடுத்து வந்து பாருங்க, இது பேசிக் சிம்பிளிஃபிகேஷன் பேஸ்டான கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் வந்து ஒய் ஸ்கொயர் கிவன் தட் எக்ஸ் வந்து கொடுத்துறாங்க, ஒய் வந்து கொடுத்துறாங்க. அப்ப என்ன பண்ணலாம், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னா அப்படியே வந்து வேல்யூ வந்து போட வேண்டியதான். இப்ப 7 பிளஸ் வந்து √1 அதான் எக்ஸ், ஆயிருந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 7 மைனஸ் √1 எக்ஸ் ஸ்கொயர். இப்ப என்ன, a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அல்ஜிப்ரா உள்ள வந்துருச்சு. அப்ப என்ன 7 ஸ்கொயர் படம் என்ன 49 வரும், √1 ஸ்கொயர் படம் 1 தான் வரும், பிளஸ் 2ab தான். அப்ப 2 இன்ட்டு 7 இன்ட்டு √1 அப்படின்னு வரும். அடுத்து பிளஸ் இருக்கு, a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab வரும், அங்க மட்டும் தான் மைனஸ் வரும். அப்ப என்ன 7 அதே தான் 49 பிளஸ் வந்து b என்ன 1 தான் வரும், அதுக்கப்புறம் மைனஸ்
2 இன்ட்டு 7 இன்ட்டு √1 வரும். இங்க பிளஸுக்கும் இங்க மைனஸுக்கும் அடியாயிரும். இங்க ஒரு 50 இருக்கு, இங்க வந்துன்னா ஒரு 50 இருக்கு. ஸோ 50 + 50 100. ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு வந்து ஏ தான் வரும். இது வந்து சிம்பிளிஃபிகேஷன் அட்டாச்சா வந்து அல்ஜிப்ரா பேஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். சரி, அடுத்து போயிடலாம். அடுத்து வந்து இந்த எலிமெண்டரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, அது வந்து கேட்கறாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்து என்டிபிஎஸ்ல கேட்கறது வந்து அந்த 3 தான் கேட்பாங்க. மீனு, மீடியனு, மோடு. இதை மட்டும் ப்ராப்பரா தெரிஞ்சு வச்சுக்கங்க. எப்படி சால்வ் பண்ணணும் கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து மாட்டிடும். இங்க கேள்வி வந்து மீடியன் ஆஃப் த டேட்டா வந்து, அதாவது மீடியன்னா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி டேட்டாவை கொடுத்துட்டு மீடியன்னா ஒண்ணும் கிடையாதுங்க. பாருங்களேன், ஒரு ஏதாவது ஒரு நம்பர் சீரிஸ் கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா அசெண்டிங் ஆர்டர்ல மாத்தணும். சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் கரெக்டா ஆர்கனைஸா வந்து அடுக்கி வச்சுட்டேன். அதுல மீடியன் மீன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா மிடில்னு சொல்லுவாங்க. ஸோ மிட்டு தான் வந்து மிடிலான வந்து நம்பர் தான் வந்து என்ன அப்படின்னு கேட்டா மீடியன். இந்த மாதிரி வந்து ஈவன் நம்பரா இருக்கும்போது 2 நம்பர் உள்ள வரும். அப்ப என்ன பண்ணணும், இந்த 2 நம்பரையும் கூட்ட, அதாவது 3 + 6 / 2 போட்டாதான் வந்து 4.5 வரும். அதே மாதிரி தான் இங்கேயும் பார்க்க போறோம். இப்ப இங்க இருக்கிற நம்பர் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஏர்வரிசையில் எழுதணும்னு வச்சுக்கலாம். 0 1 1, அடுத்து 2 2 2, அடுத்து 3 4 5, அடுத்து ஒரு 5 இருக்கு, அடுத்து 6 இருக்கு, 7 இருக்கு, 8 8 8 3 8 இருக்கு, அடுத்து 3 9 இருக்கு, அடுத்து வந்து 10 இருக்கு, அடுத்து 11 12 இருக்கு. சாரி, இதுல வந்து 11 கிடையாது, வெறும் 12 மட்டும் தான் இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல வந்து வெறும் 12 மட்டும் தான் இருக்கு, 11 கிடையாது. இப்ப மொத்தத்தை நம்ம கூட்டணும் வச்சுக்கலாம். டோட்டலா எவ்வளவு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 20 நம்பர் வரும். இப்ப என்னன்னா 20 இருக்கும்போது ஈவன்ல நம்மளால என்ன பண்ண முடியும்னா மிட் வேல்யூ எடுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவோம்னா கரெக்டா நடுவில் வந்து மாட்டிக்கிறோம். எதுக்குன்னா இந்த 5க்கும் 6க்கும் வந்து மாட்டிக்கிறோம். ஏன்னா இந்த சைடு வந்து 9 நம்பர் வந்துடும், உங்ககிட்ட வந்து ஒரு 9 நம்பர் வந்துடும். 5 6 இருக்கும். அப்ப என்ன பண்ணும், 5 + 6 / 2 அப்படின்னு போடுவோம். 11 11/2, 11/2 போட்டா 5.5 வரும். இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து 3 வரும். இதுல எக்ஸ்ட்ரா இன்னொரு பாயிண்ட் என்ன, இந்த எலிமெண்டரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ரேஞ்ச் வந்து கேட்பாங்க, வீச் வந்து கேட்பாங்க. வீச் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னா லாஸ்ட் நம்பர் இருக்கும், லாஸ்ட் நம்பரோட வேல்யூ மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பரோட வேல்யூ கழிச்சா போதும். அதுதான் வந்து ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 தான் மீனு, மீடியன், மோடு, ரேஞ்சு. இந்த 4 மட்டும் 4 ஞாபகத்துல வச்சுக்கேன். இதுல ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா வந்து உள்ள வந்துடும். இப்ப என்னன்னா நம்ம என்டிபிசிக்கு ப்ரீவியஸ் இயர்ல வந்து எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டான்னு சொல்லிட்டு நான் டாபிக் வைஸா வந்து கொடுத்துருந்தேன். இதுக்கான லிங்க்குமே இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அப்பமே ஷிஃப்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா பாருங்க, நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம இப்போ வரைக்கும் பார்த்த கொஸ்டின் எல்லாமே வந்து பேசிக் மேத் ரிலேட்டடா தான் வந்து கேட்ட கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கேன். சில அட்வான்ஸ் மேத் கொஸ்டின்லாம் இருக்கும். அதை வந்து நாளைக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன். நான் சொன்ன வரைக்கும் வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.